வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவைகாவூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு வில்வவனேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மகா சிவராத்திரி என்ற சிறப்பு வாய்ந்த சிவதல விழாவுக்கு காரணமான தலம் இது. இத்தலத்தில் தான் வேறு எங்கும் காண முடியாத வகையில் கையில் கோலேந்திய தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். நந்திகேஸ்வரர் எதிர்ப்புறமாக திரும்பி இருக்கிறது இந்த கோவிலின் விசேஷம். நவகிரகங்கள் இத்தலத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அர்த்த மண்டபத்தில் வாயிற்படியின் இரு புறங்களிலும் விஷ்ணுவும் பிரம்மனும் எங்குமே காணப்படாத நிலையில் துவாரபாலகர்களாக நிற்கிறார்கள். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 48வது தேவார தலமாகும். இத்தலத்தில் ராஜகோபுரம் இல்லை. முகப்பில் விநாயகர் காட்சி தருகிறார். முகப்பு வாயில் மட்டுமே 5 கலசங்களுடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது. உள்ளே நுழைந்தால் நந்தி நம்மை நோக்கி திரும்பி, அதாவது கிழக்கு நோக்கி இருப்பதை காணலாம். உள் கோபுர வாயில் நுழைந்தால் வாயிலில் இடப்பக்கம் வேடன் நிகழ்ச்சி கதையால் சித்தரிக்கப்பட்டிருப்பதை கண்டு மகிழலாம். வெளிப்பிரகாரத்தில் சப்த கன்னியர் சன்னதியும் சுந்தரமூர்த்தி விநாயகர் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஆறுமுக பெருமான் சன்னதியும் உள்ளன. சிவனுக்கு விசேஷ பூஜைகளில் சிவராத்திரி விழா இங்கு விமர்சையாக நடக்கும். மறுநாள் அமாவாசை என்று கோபுரத்தின் கீழே வேடனை நிறுத்தி மூலஸ்தானத்தில் சிவனுக்கும் அதன்பின் வேடனுக்கும் தீபாராதனை காட்டுவர். வேடன் மோட்சம் பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் இவ்வாறு செய்கின்றனர். பின் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் வேடன் வேடுவச்சியும் புறப்பாடுவர். மதியம் யம தீர்த்தத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பர். இரவில் சுவாமி அம்பாள் இருவரும் ஒரு ஓலை சப்பரத்தில் எழுந்தருள்வார்கள். இந்த சப்பர பவனியும் விசேஷமானது. இதற்காக மூங்கில் கீற்றில் தென்னை ஓலைகளை கட்டி பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் சப்பரம் இது. இங்கு துவாலபாலகர்கள் கிடையாது. பெருமாள், பிரம்மா இருவரும் துவாலபாலகர்கள் இடத்தில் உள்ளனர். அருகில் கையில் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். உத்தால முனிவரிடம் சாபம் பெற்ற சப்த கன்னிகளும் இங்கு சிவனை வேண்டி நிவர்த்தி பெற்றனர். இங்குள்ள சுப்பிரமணியர் சிலை கலை அம்சத்துடன் வடிக்கப்பட்டுள்ளது. சிக்கல், எண்கண், எட்டுக்குடி, பட்டுக்குடி ஆகிய தலங்களில் உள்ள கலை அம்சமான முருகன் சிலை வடித்த சிற்பியால் செய்யப்பட்ட சிலை இது. முருகன் கையில் உள்ள ரேகைகள், மயிலின் தோகைகள், மயிலின் அலகில் உள்ள நாகத்தின் நளினமான உடல் அனைத்தும் தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளன. அருணகிரிநாதர் இவரை பற்றி திருப்புகழ் பாடியுள்ளார். கோவிலின் முகப்பில் வேடனை புலி விரட்டிய சம்பவம் சுதை சிற்பமாக உள்ளது. இந்த கோவிலில் உள்ள அம்பாள் வளைக்கை நாயகி, அதாவது சர்வஜன ரட்சகி என்று அழைக்கப்படுகிறாள். இவள் மிகவும் அருள் வாய்ந்தவள். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 6 மணியில் இருந்து 7 மணி 30 நிமிடத்திற்குள் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்தல் விசேஷம். குறைகள் எதுவென்றாலும் கூறலாம். அவ்வாறு கூறும் போது அம்பாளுக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ சக்கரம் அருகில் நின்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அம்பாளே பேசுவது நம்மால் உணர முடியும். இங்கு நின்று வழிபட்டுக் கொண்டிருக்கும் போதே சுவாமி சன்னதியில் தீபாராதனை காட்டி முடித்துவிட்டு அம்பாள் சன்னதிக்கு வந்து நம் பிரார்த்தனை இன்னது என்றும் அது இத்தனை நாட்களில் கைகூடும் என்றும் கூறி விடுவார்கள். இவர் கூறியது போலவே எல்லா விஷயங்கள் நிகழ்ந்திருப்பதாக இத்தலத்து பக்தர்கள் கூறுகின்றனர். வேதங்கள் வில்வ வடிவில் நின்று இத்தலத்தில் தவம் புரிவதாக புராணம் கூறுகிறது. ஊழிக்காலத்தில் அனைத்தும் அழியக்கூடும் என்பதை உணர்ந்த வேதங்கள் சிவபெருமானை வணங்கி தாம் அழியாமல் இருக்க உபாயம் கேட்டதாகவும் அப்பெருமானின் ஆலோசனையின்படி இத்தலத்தில் வில்வ மரமாக நின்று தவம் புரிந்து வழிபடுவதாகவும், இதனால் இத்தலத்திற்கு வில்வ ஆரண்யம் என்றும் சுவாமிக்கு வில்வவனேஸ்வரர் என்றும் பெயர் வந்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் இத்தலத்தில் இருப்பதால் மும்மூர்த்திகள் தலம் என்று போற்றப்படுகிற தலம் இது. மணக்கோலத்தில் மணமக்கள் எவ்வாறு ஒரே நேர்கோட்டில் உட்கார்ந்திருப்பாரோ அதுபோல் சுவாமி அம்பாள் சன்னதிகள் உள்ளன. தீர்த்தங்களில் குளித்தாலோ அல்லது தெளித்துக் கொண்டாலோ பிணிகள் நீங்கும், தோஷங்கள் விலகும். மற்ற இடங்களில் சப்த மாதாக்கள் தான் வழிபட்டதாக இருக்கும். ஆனால் இத்தலத்திலோ சப்த கன்னிகள் வழிபட்டுள்ளனர். ஒரே கல்லில் மயில், திருவாச்சி ஆகியன ஒன்றாக அமைந்த 6 முகம் கொண்ட சண்முகர் இங்கு உள்ளார். கை, ரேகை, நகம் எல்லாமே அந்த சிற்பத்தில் தெளிவாக தெரியும்.
இதில் மயில் இடதுபுறமாக திரும்பி இருப்பது மற்றொரு சிறப்பு. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவர் மூவராலும் தேவார பதிகம் பாடப்பட்ட தலம் இந்த தலம். இருந்தாலும் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் இது. சிவன் பார்வதி இருவரும் மனம் மகிழ்ந்து தங்கிய இடம் திருவைகாவூர். யமபயம் தீர்த்த தலமாக திருவைகாவூர் விளங்குகிறது. இந்த ஊரில்தான் சிவராத்திரி பிறந்தது என்பது ஐதீகம். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கையில் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வேடன் வந்தான். மானுக்கு முனிவர் அபயம் அளித்ததால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க ஆரம்பித்தான். உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார். வேடன் பயந்தோடி அருகில் இருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். புலியும் மரத்தின் அடியிலேயே நின்றது. வேடன் வேறு வழியின்றி மரத்திலேயே இரவு முழுவதும் தங்கியிருந்தான். இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்த வேடன் ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்க அவை புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்து கொண்டிருந்தன. அன்று மகா சிவராத்திரி நன்னாள். உறக்கம் இன்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு அவனை எறியாமல் கிட்டியதால் இறைவன் காட்சி தந்து மோட்சம் தந்தார். அன்று அதிகாலையில் அவனது ஆயுள் முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வந்தான். நந்தி தேவன் இதை பொருட்படுத்தவில்லை. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோல் ஏந்தி விரட்டினார். யமனை உள்ளே விட்ட குற்றத்திற்காக நந்தி மீது கோபம் கொண்டார். அவருக்கு பயந்து நந்தி யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டார். பின் யமன் சிவனை வணங்க அவன் விடுவிக்கப்பட்டான். பின்பு ஆலய எதிரில் குளம் அமைத்து சிவனை வழிபட்டு சென்றதாக தல வரலாறு கூறுகிறது. இக்கோவிலின் மூலவர் வில்வவனேஸ்வரர். தாயார் வலக்கை நாயகி, சர்வஜன ரட்சகி. தல விருட்சம் வில்வமரம். தீர்த்தம் யம தீர்த்தம். புராண பெயர் வில்வவனம். இப்போது இருக்கும் பெயர் திருவைகாவூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து திருவையாறு செல்லும் சாலையில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் திருவைகாவூர் உள்ளது. இங்கிருந்து குறித்த நேரத்தில் மட்டுமே பஸ் உண்டு. தஞ்சாவூர் கும்பகோணம் வழியில் உள்ள பாபநாசத்தில் இருந்து இவ்வூருக்கு பஸ் வசதி உள்ளது. வெளியூரில் இருந்து வருபவர்கள் காரில் செல்வதே எளிதாக இருக்கும். முக்கிய ஊரில் இருந்து இந்த கோவிலின் தூரம் என்னவென்றால், கும்பகோணத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சையில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும், சுவாமி மலையில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த திருவைகாவூர் திருத்தலம். அருகில் உள்ள ரயில் நிலையம் கும்பகோணம், அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.